எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அம்மிச்சி ஜோனம் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி பிசுபிலாபாத் செய்யலான் இருக்கிறேன். பொரியலும் செய்யலாம், உருளைக்கிழங்கு பொரியலும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துட்டு கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட்டு, தக்காளி ஒரு 6 தக்காளி, மிளகா, பீன்ஸு, 4 பச்சை மிளகா, கத்திரிக்காய். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் போட்டுக்கோங்க. காய் என்னென்ன இருக்குதுன்ட்டு அம்ச்சி நீங்கள் செய்கிற அளவு எவ்வளோ அம்ச்சி? நானா இது 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு சிறு பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பட்டாணி கொஞ்சமாக, அரிசி ஊற வச்சுருக்க கழுவி அதை போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி. எந்த இதால் அளக்குறீங்களா அதில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, அப்புறம் சும்மா கொஞ்சம் 2 கைப்பிடி அளவு சிறுபருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையானதாக அப்புறம் போட்டுக்கலாம். பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மெடிசனா கலர் கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள், இது 3 டம்ளர், மொத்தம் 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு. அதுக்கு 3 மடங்கு தண்ணி, 9 டம்ளர் தண்ணி. இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பும் போட்டேன். அதனால் இதெல்லாம் 3 மடங்கு தண்ணி, 9 டம்ளர். ஆச்சு 6 விசில் வந்தோடனே பார்க்கலாம். இப்போ பக்கத்துலேயே பொரியல் செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2, காய், வெங்காயம் 1 பாதி, கேரட்டு பீன்ஸ், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி ஸ்லோவில் வச்சுக்கலாம். தேங்காய் போட்டால் மத்தியானம் கெட்டுடுமா என்னன்னு தெரியல. அதனால் உருளைக்கிழங்கு பிசுபிலாபாத்துக்கு வெந்தோடனே ஃப்ரை பண்ணலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கீங்களா ஆச்சு? ஆமாம், கொஞ்சம் வேகட்டும். வேட்டும் இது பண்ணி பொரியலில் போடலாம்.
தேங்காய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் காஷ்மீரி சில்லி போட்டு கொஞ்சோண்டு ஆச்சு. உருளைக்கிழங்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்ன சைஸ் புளி போட்டிருக்கீங்க அம்ச்சி? இதோ கொஞ்சமாக ஒரு இது நெல்லிக்காய் புளி நல்லா திக்காக தான் ஊற்றணும், ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது. சாப்பாடு ஆயிடுச்சு. நம்ம புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். தாளிச்சு ஊற்றிடலாம். இதுக்கு மேலே எல்லாம் அம்ச்சி தாளிச்சு ஊற்றிட்டு எல்லாம் இதெல்லாம் இது பண்ணி நெய் கம்மியாக ஊற்றலாம். காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். சீரகம் போட்டு பூண்டு முந்திரி காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஊற்றிட்டு ரெடி. இப்போ பிஸ்பிலாபாத்து உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் பொரியல் எல்லாம் செஞ்சுட்டேன். அதில் இட்லியும் மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.